இதயம் இதையே விரும்பும் பியூட்டி என் நைட்டி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be. கழகத்தின் குரலாக இப்ப யார் இருக்கா? எடப்பாடி பழனிசாமியா, எஸ்பி வேலுமணியா? கழகத்தின் குரலாக கழகம் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது தான் இருக்கு. வேலுமணி என்பவர் எடப்பாடி பழனிசாமியுடைய நவீன சசிகலா அப்படி வச்சுக்கலாம். அதாவது இவருடைய மனசாட்சி எங்கேயோ மைண்ட் வாய்ஸு அதை சொல்லுவாங்கல்ல, கொண்ட தெரியாம இது பண்ணிட்டீங்களேன்னு. அந்த மாதிரி அவர் உண்மையை வெள்ளத்தியா எடப்பாடியும் அவர் தனிப்பட்ட முறையில் உட்காந்து பேசுகிறத அப்படியே ப்ரெஸ் மீட்லேயே அடிச்சு விட்டார். இல்லை அது அவருடைய சொந்த கருத்துன்னு எடப்பாடி தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டார். அவருக்கு இதுக்கும் இந்த கருத்துக்கு எடப்பாடிக்கும் உடன்பாடு இல்லை என்பதாக சொல்லியிருக்கார். ஜெயக்குமார், எஸ்பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி இவங்க 3 பேருமே வேற வேற கருத்தை வந்து தெரியும். எந்த கருத்து இல்லை. எடப்பாடி பழனிசாமி சொன்னதை தான் ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறார். மீண்டும் வந்து பாஜகவோட கூட்டணி போகணும் அப்படின்னு எஸ்பி வேலுமணி விருப்பப்படுறாரா 2026? ஓபிஎஸ் என்பவர் சிரித்து கொண்டே விஷம் வைப்பவர். எடப்பாடி பழனிசாமி என்பவர் கொடூரமாக கொடூரமாக இந்த முறை என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க? ஒன்றுபட்ட அதிமுகவாக வாங்கல், உங்களை ஆதரிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுதான் தீர்ப்பு. இல்லை, அந்த யார் தடுக்கிறது? அதை ஒன்றுபடக்கூடாதுன்னு யார் தடுக்கிறா? எல்லோரும் தடுக்கிறாங்க. அதாவது முனுசாமி முதல்ல நின்று தடுக்கிறாரு. முதல் தடையா இருப்பது KP முனுசாமி. உங்கள் வாயிலாக நான் சொல்றேன், இணையும். அதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி மனம் இறங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் எது இருக்கு? இல்ல பிச்சையா போடுறாரு. அவர் என்ன பிச்சையா போடுறாரு? அவர் மனம் இறங்கி தொண்டர்களையோ இதே டேர்ம்ஸ். இபிஎஸ் நீ அந்த சேர்ல உட்காரு, ஓபிஎஸ் இந்த சேர்ல உட்காருங்க, சசிகலா இங்க வாங்கம்மா இந்த பக்கம் உட்காருங்க என்கிற உத்தரவை தொண்டர்கள் இடுவார்கள். இவர்கள் அதன்படி நடக்கணும். IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KC பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். இப்போது அதிமுகக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறதான் தற்போது விவாத பொருளாக மாறி இருக்கு. ஒன்று, எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த அறிக்கையை பார்த்தோம், நான் கண் கலங்குறேன் உங்களுடைய உழைப்பெல்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லிட்டாரு. எஸ்பி வேலுமணி வந்து பாஜகவோட நம்ம இருந்திருந்தோம்னா கிட்டத்தட்ட 30-35 சீட்டு வரைக்கும் வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு? அது அவருடைய சொந்த கருத்து அப்படிங்கிறாரு. இது மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதிமுகக்குள்ளே என்ன நடக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி கூட்டணியோடு சேர்த்து 1 கோடி வாக்குகள் பெற்றுவிட்டோம் என்கிற மட்டற்ற மகிழ்ச்சியில் இருக்கார். தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் 7 தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சு. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழரை விட கீழே போயிட்டோம். பல இடங்களில் நாம் தமிழரை விட கீழே. இன்னும் சொல்லப்போனால் வாங்கிய வாக்குகளை வைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு கணக்கிட்டிங்கன்னா 10 தொகுதி தான் வருது. இது அப்படியே சட்டமன்றம் வாரியாக சட்டமன்ற தேர்தலாக நம்ம கணக்கிட்டோம்னா 10 தொகுதியில் தான் அதிமுக வெற்றி பெற்றதாக வருகிறது. அப்போ கண் கலங்குவது எடப்பாடி பழனிசாமி இல்லை, அதிமுக தொண்டர்கள் கண் கலங்குறாங்க. இந்த கட்சிக்கு இப்படி ஆயிடுச்சே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோல்வி காணாத இயக்கமாக வளர்த்திய இந்த இயக்கம் இப்படி ஆயிடுச்சே என்று தொண்டர்கள் தான் கண் கலங்குறாங்க. ஒன்று. அடுத்து திரு வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களே தான் தலைமை கழகத்தில் வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி எல்லோரும் சேர்ந்து தொண்டர்கள் உடைய முடிவுக்கு இணங்க, வேண்டுகோளுக்கு இணங்க, கருத்துக்கு இணங்க பாஜகவுடனான கூட்டணியை முறித்து கொள்கிறோம் சொன்னது யார்? இவங்களே தான் சொன்னாங்க. ஆனால் வேலுமணி வந்து இதற்கு நேர் மாறாக அண்ணாமலை தான் பிரச்சனை, அண்ணாமலை மட்டும் தலைவராக இல்லாமல் இருந்திருந்தால் அல்லது அண்ணாமலை மட்டும் இவர்களோடு அனுசரித்து சென்றிருந்தால் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி இருந்திருக்கும், ஒரு 30 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கலாம்னு சொல்கிறார். ஆனால் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் பாஜகவினுடைய உறவை விரும்பலை. கடந்த 4 ஆண்டு காலத்தில் இவர்கள் பாஜகவுக்கு அடிமையாக இருந்த காரணத்திலேயே பலத்த வாக்கு சரிவை இப்போ நம்ம சந்திச்சிருக்கிறோம். அண்ணாமலை போன்றவர்களால் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு இந்த கட்சி. அதாவது வாக்கை குறிவைத்து, தொண்டர்களை குறிவைத்து மக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயரை தேடி தருகிற வகையில் அவரது செயல்பாடுகள் இருக்குது. அப்போ நான் இதுக்கு முன்பே பல
விவாதங்களில் பல தொலைக்காட்சிகளில் சொல்லியிருப்பேன். இவர்களது பாஜக எதிர்ப்பு அண்ணாமலை எதிர்ப்பு மட்டும்தான். இப்போ நான் பாஜகவை எதிர்த்து சொன்னேன்னா அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி நான் சொன்னது சித்தாந்த ரீதியாக மோடியா லேடியா அந்த வழியில். ஜனா கிருஷ்ணமூர்த்தி பாஜக ஜனசங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற பொழுது அவரை சந்திக்க மறுத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இவரை நான் சந்தித்தால் எனக்கு மதச்சாயம் பூசப்பட்டு விடும், அதனால் நான் அவரை சந்திக்க மாட்டேன்னு அறிவித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். மோடியா லேடியான அம்மா. அந்த வழியில் நான் சொன்னேன், பாஜகவோடு இது போன்ற மதவாத சக்திகளோடு நாம் ஒட்டும் வைத்து கொள்ளக்கூடாது, உறவும் வைத்து கொள்ளக்கூடாது. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அதனுடைய உறவுகள் வேற, அது அரசாங்க ரீதியிலான உறவுகள். ஆனால் அதிமுக கட்சி பாஜக கட்சி என்று வருகிற பொழுது நாம் நம்முடைய தனித்துவத்தை, நம்முடைய திராவிட சித்தாந்தத்தை நிலைநிறுத்த வேண்டும் சொன்னேன். சொல்லி 1 மணி நேரத்தில் என்னை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அவ்வளோ வேகமாக செயல்பட்டாங்க. இல்லை இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ நான் எதிர்க்கிறதுக்கும் மற்றவங்க எதிர்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ எஸ்பி வேலுமணி வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு முரணான ஒரு கருத்து, அதாவது பாஜக எதிர்ப்புங்கிறத விட அண்ணாமலை எதிர்ப்புங்களை தான் முன்னிலை வைக்கிறான்னு சொல்கிறீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி இல்லை, இப்போ நீங்கள் கேசி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதைத்தானே எடப்பாடி பழனிசாமியும் முடிவு பண்ணி கடைசியாக வந்து என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். நான் சொன்ன சித்தாந்த எதிர்ப்பு அதிமுக தொண்டர்கள். இல்லை எடப்பாடிக்கு அந்த முடிவு நான் முடிகிறேன். நான் சொன்ன சித்தாந்த எதிர்ப்பில் அதிமுக தொண்டர்கள் இந்த கூட்டணி வேண்டாம் என்கிற முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் வேலுமணி என்பவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய நவீன சசிகலா அப்படி வச்சுக்கலாம். அதாவது இவருடைய மனசாட்சி, முரசொலி மாறன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கலைஞருடைய மனசாட்சின்னு, அது மாதிரி எடப்பாடியினுடைய மனசாட்சி. எங்கேயோ மைண்ட் வாய்ஸு அதை சொல்லுவாங்கல்ல, கொண்ட தெரியாமல் இது பண்ணிட்டீங்களேன்னு, அந்த மாதிரி அவர் உண்மையை வெள்ளத்தியா எடப்பாடியும் அவர் தனிப்பட்ட முறையில் உட்காந்து பேசுகிறத அப்படியே ப்ரெஸ் மீட்லேயே அடிச்சு விட்டார். அவ்வளோதான். எஸ்பி வேலுமணியினுடைய எடப்பாடி பழனிசாமி பேசின பேச்சு எடப்பாடியினுடைய ஒரு குரலாக, அல்லது வந்து அவர் என்ன நினச்சிருக்காரோ அவங்க 2 பேர் ரூம்குள்ளே என்ன பேசுவாங்களோ அதைத்தான் அவர் பேசிட்டார். அதாவது அவங்க தனிப்பட்ட முறையில் பேசிக்கிற மாதிரி வெள்ளந்தியா பத்திரிகையாளர் சந்திப்புலையும் அந்த உண்மையை போட்டு உடைச்சிட்டார். அப்போ அதிமுக தொண்டர்கள் நிலைப்பாடு என்பது சித்தாந்த ரீதியிலான எதிர்ப்பு, இவர்கள் நிலைப்பாடு என்பது அண்ணாமலையினுடைய எதிர்ப்பு மட்டும்தான் பாஜக எதிர்ப்பு. இல்லை இப்போ தொண்டர்களுடைய மனநிலை ஜெயக்குமார் பொறுத்த வரைக்கும் இவங்க ஜெயக்குமார் நேற்று சொன்னதுங்கிறது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது அனுமதியோடு தான் ஜெயக்குமார் அந்த கருத்தை வந்து தெரிவிச்சிருப்பார். இது வந்து அவருக்கு என்னன்னா, நம்ம தனிப்பட்ட முறையில் பேசிக்கிறத இவர் வெளியில் பத்திரிகையாளர் சந்திப்பில் உடைச்சிட்டாரே என்கிற அந்த ஆதங்கத்தில் இல்லை அது அவருடைய சொந்த கருத்துன்னு எடப்பாடி தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டார். அவருக்கு இதுக்கும் இந்த கருத்துக்கு எடப்பாடிக்கும் உடன்பாடு இல்லை என்பதாக சொல்லியிருக்கார். இல்லை இப்போ இந்த 3 பேருக்குமே உள்ளுக்குள்ளே எதுவும் பிரச்சனை போகுமோ? ஜெயக்குமார், எஸ்பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி, இவங்க 3 பேருமே வேறு கருத்தை வந்து எந்த கருத்து இல்லை. எடப்பாடி பழனிசாமி சொன்னதை தான் ஜெயக்குமார் நேற்று சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முந்தின நாள் சொன்னதே எடப்பாடி பழனிசாமி கூட தனிப்பட்ட முறையில் பேசினதை தான் வேலுமணி சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி வேலுமணியோட தனிப்பட்ட முறையில் பேசுகிறத சொல்லிட்டாருங்கிற ஆதங்கத்தில் ஜெயக்குமாரை வச்சு அதை கிளாரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறார். ஓகே, இப்போ எஸ்பி வேலுமணி பேசினது கூட ஒரு நிதர்சன உண்மையாக கூட நம்ம பார்க்கலாம்ல. இப்போ கிட்டத்தட்ட கூட்டணியாக வந்திருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20-30 இடங்களில் வந்து கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கள நிலவரத்தை வந்து நம்ம பார்க்குறோம்ல. அப்படியே 2019 வெற்றி பெறல. இல்லை, அப்போ பாஜக வளரல, இப்போ வளர்ந்துருச்சு. அதிமுகவும் கிட்டத்தட்ட திமுகவுனால எந்த அடிப்படையில் பாஜக வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறீங்க? சொல்லுங்க. எந்த 3% இப்போ 11% வரைக்கும் வந்திருக்கு. எப்படி 11% வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க? ஒட்டுமொத்த அந்த கூட்டணி வாங்கின ஓட்டு 14%. அதில் நான் சொல்கிறது தப்பில்லை. இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ப்ரூவன் ஓட் பேங்க் 5.5% இருக்கா தமிழ்நாட்டில். இது இல்லைன்னு சொன்னால் ராம்தாஸ் வந்து கொந்தளிச்சிருவார் இல்லையா? 5.5% இருக்கா? தினகரன் நிரூபித்த வாக்கு வங்கி 2.5% இருக்கா? 5.5 2.5 எவ்வளோங்க? 5.5 2.5 8 ஆச்சா? அது போக ஏசி சண்முகம், இது மாதிரி ஒரு லிஸ்ட்டு, இதெல்லாம் போட்டீங்க. பாரிவேந்தர், ஐஜேகே, அந்த கட்சிகள், இது ஓபிஎஸ், இதெல்லாம் கூட்டினீங்கன்னா இன்னும் 2% வருமா? ஒத்துக்கிறீங்களா? இதெல்லாம் கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 10% ஆகிடுச்சா? 14ல் 10 போனால் எவ்வளோங்க? 4%. இதுதான் பாஜகவோட ஓட்டு. அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, எப்படி அதை கிளைம் பண்ணுறாருன்னா, பாஜக போட்டியிட்ட இடங்களில் இருக்கிற ஓட்டுகளுடைய கூட்டினா இவ்வளோ வருதுன்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்.
ஏசி சண்முகம் போட்டி போடுறார், தாமரை சின்னத்தில் போட்டி போடுறார். அதில் பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா இவர்களது வாக்கு வங்கி என்பது 4 to 5% தான் இருக்குது. அண்ணாமலையினுடைய திறமை என்ன தெரியுமா? தொடர்ச்சியாக பொய் சொல்கிறது, அதை உறக்க சொல்கிறது, பொய்ன்னு தெரிஞ்சே சொல்கிறது, தைரியமாக பொய் சொல்கிறது, இவ்வளோ தான். அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் யாராவது கேட்டால் நான் அப்படித்தான், நீ எந்த பத்திரிக்கை அப்படின்னு அந்த பத்திரிகையாளரை மிரட்டுறது. அதுக்கு மேலே இல்லை நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, இல்லை அநாகரிகமாக நடந்துக்கிட்டீங்க, நீங்கள் இதை வாபஸ் வாங்கணும்னா முடியாது, நீ என்ன பண்ணிக்குவ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆணவமாக பேசுறது, அவ்வளோதான். இல்லை, இப்போது அண்ணாமலையினுடைய போக்கு சரியில்லை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. இப்போது எஸ்பி வேலுமணி சொல்கிறார் இல்லையா, இப்போ எல்முருகனோ தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது மீண்டும் பாஜகவோட கூட்டணி போகணும் அப்படின்னு எஸ்பி வேலுமணி விருப்பப்படுறாரா 2026க்குள்ள? இல்லை, நிச்சயமாக இந்த 2 ஆண்டுகளுக்குள் பாரதிய ஜனதா கட்சி இவர்களை அழித்து விடும், உருக்கிவிடும், வழக்குகளில் கைது செய்து விடும் என்று பயப்படுகிறார்கள். அந்த பயத்துக்காகத்தான் நாங்கள் 2026 கூட அண்ணாமலையை மாற்றிட்டிங்கன்னா நம்ம கூட்டணி வச்சுக்கலாம், நாங்கள் சென்ற முறையே கூட்டணி வச்சுருப்போம், ஆனால் அதுக்கு அண்ணாமலை தான் காரணம் என்கிற செய்தியை எடப்பாடியும் வேலுமணியும் தனிப்பட்ட முறையில் பேசிய அந்த செய்தியை வேலுமணி வெளியே பேசிட்டார். தெளிவாக பப்ளிக்கில் அதை போட்டார். அதுக்கு ஒரு இவ்வளோ மீடியா ட்ராக்ஷன் வரும்னு அவர் எதிர்பார்க்கல. அது உடனே அண்ணாமலை ரியாக்ட் பண்ண அது பத்திக்கிச்சு. ஓகே, இப்போ கேபி முனுசாமி அதுக்கு முந்தின நாள் பேட்டி கொடுக்குறாரு. ஓபிஎஸை பற்றியோ பாஜக பற்றியோ கடுமையாக விமர்சிக்கிறார். அவர் அதிமுகவை எதிர்த்தே போட்டிட்டார் ஓபிஎஸ் அவர்கள். அப்போ அவரை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறார். பாஜக நிலைப்பாடு ஆல்ரெடி அவருக்குமான. நல்ல கேள்வி கேட்டீங்க. அம்மா காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதிய ரீதியாக உதவி 2014 அன்புமணியை வெற்றி பெற வைத்து விட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி ஒரு அமைச்சர் நீக்கப்பட்டார். யார் அவர்? எனக்கு மறந்துருச்சு, சொல்லுங்களேன். இவர் தான் சார். இவருன்னா பேர சொல்லுங்க. கேபி முனுசாமி தான். அப்போ அம்மாவால் அதிமுக கட்சிக்கு துரோகம் செய்து விட்டார் என்று அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு ஓரங்கட்டி வைக்கப்பட்டவர் கேபி முனுசாமி. ஒன்று. இரண்டாவது, ஒரு ஓபிஎஸ் அதிமுக, நான் ஓபிஎஸ்க்காக வக்காலத்து வாங்கல. ஓபிஎஸ் என்பவர் சிரித்து கொண்டே விஷம் வைப்பவர். எடப்பாடி பழனிசாமி என்பவர் கொடூரமாக, கர்ண கொடூரமாக, அவ்வளோதான். இவ்வளோதான் வித்தியாசம். 2 பேரும் தவறானவர்கள், அதில் எனக்கு மாற்றுக்கிறது. அதனால் இது தவறான பார்வையில் நான் ஏதோ ஓபிஎஸ்ஸை சப்போர்ட் பண்ணுறேன்னு போயிடக்கூடாது. அதுக்காக நான் இதை சொல்கிறேன். அதாவது இவர்கள் நீக்கியதால் ஓபிஎஸ் தனியாக போட்டி போட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கினார். ஒன்று. ஒரு கட்சி என்று வருகிற பொழுது இது எடப்பாடி வீட்டு சொத்தா, முனுசாமி வீட்டு சொத்தா, இல்லை வேலுமணி வீட்டு சொத்தா? எம்ஜிஆர் அவருடைய சொத்து, அவருடைய உயில்படி அவரோடு 87 பயணித்தவர்கள், அதாவது என் போன்றவர்கள் எதிர்கால தலைமையை தீர்மானிக்க வேண்டும்ங்கிறது எம்ஜிஆர் எங்களைத்தான் வாரிசா இந்த கட்சிக்கு உயிர் எழுதி வச்சிருக்கிறார். எங்களைன்னா நான் உள்பட அன்று அவரோடு பயணித்தவர்கள். அன்னைக்கு முனுசாமி இருந்தாரா? ஓபிஎஸ் இருந்தாரா? வேலுமணி இருந்தாரா? எடப்பாடி இருந்தாரா? அப்போ இவங்க யாருங்க இந்த சொத்துக்கு, இந்த கட்சிக்கு உரிமை கோருவதற்கு உண்டானவர்கள்? அவங்க இல்லை. அப்போ குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. நீங்கள் ஒன்றுபட்ட அதிமுக தேவை, இதை எல்லோரும் எதிர்பார்க்கிறாங்க. நான் எடப்பாடி பழனிசாமி இடத்துல இருந்து நான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி பார்வையில் அதிகபட்சம் அவர் என்ன சொல்லலாம், அது சரியா தப்பா, எனக்கு அதில் உடன்பாடு இருக்கு, அது வேற. அவருடைய எண்ண கோணங்களிலிருந்து நம்ம பார்த்தோம்னா சரிங்க, எடப்பாடி பழனிசாமியை தலைவராக ஏற்றுக்கொண்டு, பொதுச் செயலராக ஏற்றுக்கொண்டு, வருகிற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் அதிமுகவில் இணையலாம். அடுத்து அப்படி இணைந்தாலும் கூட நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம், சித்தாந்த ரீதியாக நாங்கள் திராவிட சித்தாந்தத்தில் தான் பயணிப்போம், பாஜகவை எதிர்த்து தான் நாங்கள் நிற்போம். இங்கே சேர்ந்ததற்கு பிறகு பாஜக கூட்டணி என்றோ பாஜகவோடு மறைமுக உறவுகளையோ நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. இதை பொது வெளியில் தொண்டர்களிடத்தில் நீங்கள் இது ஒரு உத்தரவாதமாக கொடுத்துவிட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் வரலாம், உங்களை ஏற்று இந்த இயக்கத்தின் நன்மைக்காக
இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்படி சொன்னால் அவன் தலைவனா? எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லிட்டு முனுசாமி பேசினார்ல, இவர்கள் தலைவர்களா? இதை நீங்களும் முடிவு பண்ணிக்கலாம். உங்களை போல ஊடகவியலாளர்கள் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள், 1.5 கோடி தொண்டர்கள், ஏன்னா இவர் 220 நாங்கள், இப்போ அது வாக்கு 80 தான் இருக்குது, அவர்களும் தெரிஞ்சுக்கலாம். அதிமுக நலம் விரும்பிகள், தமிழ்நாட்டு மக்கள் இதில் யார் சரி யார் தவறு என்பதை யூகித்து கொள்ளலாம். அவர்கள் முடிவுக்கே நம்ம விட்டுறலாம். இல்லை, இப்போது அதிமுக தொண்டர்களின் முடிவாக கடைசியாக பாஜக வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததாக ஒட்டுமொத்தமாக எல்லாருமே சொன்னாங்க. 2 விஷயம் இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ கழகத்தின் குரலாக இப்போ யார் இருக்கா? எடப்பாடி பழனிசாமியா, எஸ்பி கழகத்தின் குரலாக கழகம் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது தான் இருக்குது. கழகத்தின் குரலாக கழகம் தான் இருக்குது. யாரும் இல்லை. தடி எடுத்தவன் தண்டகாரனாக இருக்கிறான். ஏன்னா தலைமையிலிருந்தே அந்த ஒரு யதார்த்த சூழ்நிலையை, மக்கள் மனநிலையை, மக்கள் இந்த முறை என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க? ஒன்றுபட்டு அதிமுகவாக வாங்கல், உங்களை ஆதரிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுதான் தீர்ப்பு. இல்லை, அந்த யார் தடுக்கிறது? அதை ஒன்றுபடக்கூடாதுன்னு யார் தடுக்கிறா? எல்லோரும் தடுக்கிறாங்க. அதாவது முனுசாமி முதல்ல நின்று தடுக்கிறார். ரெண்டாவது, முனுசாமி இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகள் இணைஞ்சது பாருங்க. அந்த அணிகள் இணைகிற பொழுது நான் தான் அன்னைக்கு இணைப்புக்கு உண்டான பேச்சை பேசினேன். என்கிட்டயே கேட்டார், நீங்கள் எப்படி போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமை கழகத்தில், அந்த தலைமைச் செயலகத்தில் சந்திக்கலாம், இணைப்பு குறித்து பேசலான்னாரு. இது பாருங்க, முனுசாமி நீங்கள் எப்போ இந்த கட்சிக்கு வந்தீங்க? 87 நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் 84 புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு சட்டமன்றத்தில் அவரோடு இருந்தேன். அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க? அதனால் உங்களை தலைவராக ஏற்றுக்கிட்டு நான் இல்லை இந்த கட்சியில், உங்களுக்கு முன்ன வந்தவன், உங்களுக்கு முன்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு நான் பழகியவன், அதனால் ஏன்ட்ட கேள்வி கேட்குற வேலையில் ஏன்ட்ட வச்சுக்காதீங்க என்று அன்னைக்கே சொன்னேன். அடுத்து அன்னைக்கும் இந்த இணைப்பில் அவர் தடையாக இருக்கிறார்னு ஒரு பிரச்சனை வந்தது. அன்னைக்கு இதே முனுசாமி அவர் தைரியம் இருந்தால் மறுக்கட்டும். சொன்ன வார்த்தைகள், ஓபிஎஸ் என்பவருக்கு புரட்சி தலைவர் மாதிரி 2 மடங்கு செல்வாக்கு இருக்குது. ஒரு புரட்சி தலைவர் இல்லை, 2 மடங்கு செல்வாக்கு. சும்மா தனிச்சு நின்னா 234க்கு ஒரு 460 சீட்டு ஜெயிச்சிரும் பேசினவர் இதே முனுசாமி. அதுக்கு பின்னால் இந்த இணைப்புக்கு நாங்கள் அப்புறம் ஏன் போய் இணைப்பை பேசுகிறீங்கன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்தார். அதை மனசில் வச்சுட்டு தான் பின்னால் என்னைய கட்சி விட்டு நீக்கிறதுக்கு இவர் தோவும் போட்டு செஞ்சார். ஏன்னா அன்னைக்கு நான் சொல்லிட்டு இந்த வேலையில் என்கிட்ட வச்சுக்காத என்று கடுமையாக ஒரு வாக்குவாதம் வந்ததுனால அதை மனசில் வச்சுக்கிட்டு என்னுடைய நீக்கத்துக்கு அவர் ஒரு காரணம். அடுத்து அதே முனுசாமி இணைப்பு வருதுங்கிற பொழுது ஓங்கி ஒரு குரல் கொடுத்துட்டு இந்த பக்கம் போய் எனக்கு என்னங்க போஸ்ட் கொடுப்பீங்க அப்படின்னு பேசி எங்கேயோ இருந்தவர், சீனியாரிட்டியில் எங்கேயோ இருந்தவர், ஆனால் அன்றைக்கு துணை ஒருங்கிணைப்பாளர் பதவி வாங்கினாரா? இணைந்த போது அந்த ஒருங்கிணைப்பாளர் வந்துட்டாரா? இப்போ எதுக்கு அவர் அடி போடுறாருன்னா, இந்த வெட்னா தலை எனக்கும்பாங்கல்ல, வெட்னா தலை எனக்குங்கிறவங்க. அப்போ இணைஞ்சா எனக்கு என்னன்னு முதல்ல சொல்லிருங்கப்பா என்பதற்கான குரல் தான். அதனால நான் அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறேன். முதல் தடையா இருப்பது கேபி முனுசாமி. உங்கள் வாயிலாக நான் சொல்கிறேன், இணையும். இந்த ஆண்டு இறுதிக்குள் இணையும். அப்படி இணைவதற்கு ஒன்று, எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை மாற்ற வேண்டும் என்கிற இந்த முயற்சி வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிற முயற்சி அல்லது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கிற முயற்சி என்பது இன்னும் 18 மாதங்களுக்குள் சாத்தியம் இல்லை. எனக்கு எடப்பாடி பழனிசாமி பிடிக்காது. நான் அவரை கடுமையாக எதிர்க்கிறேன். என்னை சிறையில் தள்ளினவர். பொய் வழக்கில் கட்சிக்கு தொண்டர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்டன போது அதிகாலையில் 4 மணிக்கு போலீஸை விட்டு என்னை சிறைப்படுத்தியவர். அந்த வன்மம் எனக்கு நிச்சயமாக அவர் மேலே இருக்கும். ஆனால் அது வேற, அது தனிப்பட்ட பகை, தனிப்பட்ட பகை. ஆனால் கட்சி என்று வருகிற பொழுது இன்றைய தேதிக்கு 2026 நாம் ஆட்சியை பிடிக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஏற்றுக்கிறோமோ ஏற்றுக்கலையோ, இதே எடப்பாடி பழனிசாமியை வைத்து இந்த தேர்தலை, வருகிற சட்டமன்ற தேர்தலை நாம் சந்தித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய நோக்கம் திமுகவை வெல்வது, பாஜகவை வெல்வது, ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுப்பது. அப்போ இந்த எடப்பாடி பழனிசாமியையே பொதுச் செயலாளராக, முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு ஓபிஎஸ், சசிகலா, தினகரன்
எல்லோரும் இணைந்து ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும். அது உருவாகும். இதுதான் தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இந்த ஆண்டு நீங்க சொல்றீங்களா? இந்த ஆண்டுல இது நடந்தால் மட்டும்தான் அடுத்த ஆண்டுல தேர்தல் வந்துடும். உங்களுக்கு மார்ச் ஏப்ரல்னா சில மாதங்கள் முன்கூட்டி முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஆண்டுக்குள்ள இந்த இணைப்பை சாத்தியப்படுத்தினால் மட்டும்தான் அடுத்த ஓராண்டுகளுக்குள்ள கிளைக்கழகம் வரைக்கும் அந்த மனமாச்சரியங்கள், சங்கடங்கள், அந்த ஒரு பகைகள் இதையெல்லாம் சரி பண்ணி மக்கள் ஏற்றுக்கணும்ல. இன்னைக்கு சேர்ந்துப்பாங்கப்பா, அடுத்த வாரம் பார்ப்போம், அடுத்த மாதம் பார்ப்போம், இல்லை ஒரு 3 மாதமாவது ஒன்றா இருக்கிறாங்களான்னு பார்ப்போம் என்கிற மறுபடியும் ஒரு அவநம்பிக்கை தானே இருக்கும். ஒரு ஓராண்டு காலத்துக்கு இணைந்து பயணிக்கிறார்கள், எந்த பிரச்சனையும் இல்லை, இவர்களிடத்துல நம்பி நாட்டை ஒப்படைக்கலாம், இவர்களுக்கு நம்பி வாக்களிக்கலாம் என்கிற அந்த நம்பிக்கையை நம்ம ஏற்படுத்த வேண்டும். மாறாக இப்போ நம்ம மாற்றணும் என்று செய்யலாம், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் கால அவகாசம் இல்லை. இந்த தேர்தலில் அது இன்னொரு இதுக்கு தான் வழிவகுக்கும், பிரச்சனைக்கு தான் வழிவகுக்கும். அதனால் அதே சமயத்தில் இந்த பாஜக கூட்டணி இல்லை என்கிற நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு வரணும். இங்கே இப்போ என்னென்னா, இந்த புலிக்கு பயந்தவங்கெல்லாம் ஏன் மேலே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சசிகலா ஒரு பக்கம், நான் இனியும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன், பொங்கிடுவேனா, பொங்கு, யார் பொங்க வேண்டாங்கிறா? யாராவது தடுத்துக்கிட்டாங்களா? இதெல்லாம் வாய்ஸ் சவடாலுங்க. நான் தான் பொதுச் செயலாளர், அதெல்லாம் விட்டுட்டு அவர் இந்த இயக்கத்துக்கு தலைமை ஏற்க முடியாது. ஏன்னா ஒரு தண்டிக்கப்பட்ட குற்றவாளி தலைமை பதவியில் இருந்து இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியாது. அவர்களால் பாதிக்கப்பட்ட கட்சிக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர் இந்த இயக்கத்தில் இணைக்கப்பட வேண்டும், அவருக்கு கௌரவமான ஒரு பதவி தரப்பட வேண்டும், அவரையும் இணைத்து அரவணைத்து இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும். ஒன்று. அதே போல் தினகரன் அந்த குடும்ப அரசியல், சசிகலா குடும்பத்தினுடைய அந்த அரசியல் ஆதிக்கத்திலிருந்து வெளியில் வரணும், அவரும் இணைத்து செயல்படும். அந்த இளவரசர் மனப்பான்மையிலிருந்து அவர் வெளியில் வரணும். அதே மாதிரி பன்னீர்செல்வம் இந்த மறைந்திருந்து தாக்கிற யுத்தத்தை எல்லாம் விட்டுட்டு பிளைன், நான் ஏன் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன்னா, ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஸையும் இணைச்சது நான். என்னுடைய நீக்கத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நான் சொல்கிற எல்லா வார்த்தைகளுமே தைரியம் இருந்தால் அவங்க மறுக்கிட்டு நான் சொல்கிறது பொய் இல்லை தப்புன்னு. 2 பேரையும் இணைச்சது நான். அன்றைக்கி ஓபிஎஸ் என்கிட்ட கூப்பிட்டு, அண்ணே எனக்கு ஏதாவது இந்த பிடபிள்யூடி கிடைக்குமான்னு கொஞ்சம் இபிஎஸ் ஸ்டடிக்கு போய் பேசிட்டு வாங்க அப்படி கேட்டார். அவரே அந்த பதவிக்கு வந்ததுக்கப்புறம், அந்த ஹவுசிங் நிதியமைச்சர் வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாம் ரிப்போர்ட் வந்துட்டுருக்கு, நீங்கள் இங்கே என்ன சந்திக்கிறத விட எடப்பாடி அடிக்கடி சந்திக்கிறீங்களாம், இல்லை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 1 மாதத்தில் நான் நீக்கப்படுறேன். அவ்வளவு நல்லவர் எங்கள் அண்ணன் ஓபிஎஸ். சொல்கிற காரணம் பாருங்க. அப்போ அந்த மனம் ஒன்றாம் மனதளவில் அவர் இணையில. எடப்பாடியை யார் போய் பார்க்குறாங்கன்னு இவர் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம். நீங்கள் இங்கே 4 தடவை வந்தீங்க, அங்கே 6 தடவை போயிட்டீங்க, நான் கவனிச்சுக்கிறேன். இவங்கெல்லாம் ஒரு தலைவர்களா சொல்லுங்க? நான் மறைமுகமாக போய் ஸ்டாலின் போய் பார்த்துட்டு வந்துடான், இல்லை மோடி போய் பார்த்துட்டு வந்துடான். அதாவது இவர்கள் எந்த அளவுக்கு நல்லவர்கள் என்பதை தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் தோலுரிச்சு காட்டணுங்கிறதுக்கு சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன் குறைஞ்சபட்சம். இப்போ அதனால் இதெல்லாம் இவ்வளவு குறைகள் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த மறைந்திருந்து பகை, உதட்டல சிரிப்பும் உள்ளத்தில் பகையும் வேண்டாம், கட்சி நல்லா இருக்கணும். இப்போ சொல்கிறார் இல்லையா, நேற்று எந்த தியாகத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறேன் அப்படி சேரு. அவர் சொல்கிற தியாகம் என்ன தெரியுமா? நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக என்னை முன்னிறுத்தினால் கூட அந்த சுமையை தாங்குகிற தியாகத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன். இல்லை நீங்கள்லாம் வற்புறுத்தி என்னை பொதுச் செயலாளர்னு அறிவித்தாலும் கூட அதை தியாகமாக ஏற்று செயல்பட நான் தயாராக இருக்கிறேன். இந்த பம்மத்தெல்லாம் வேணாம். பன்னீர்செல்வமா வாங்க, அம்மா காலத்தில் இருந்த பொருளாளர் பன்னீர்செல்வமா வாங்க, அல்லது என்ன. ஆனால் அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியும் இருங்கய்யா, இந்த தேர்தலில் நான் சீஃப் மினிஸ்டர் முன்னால் நிறுத்தப்பட்டு ஆட்சிக்கு வந்துட்டு உங்களை எல்லாம் வச்சுக்கிறேன், எல்லாரையும் பிடிச்சி உள்ள வச்சிடுறேன் என்கிற அந்த வன்மம் இல்லாமல். ஏன்னா இதெல்லாம் யார் சொத்தும் கிடையாது, இவங்க யார் எம்ஜிஆரே பார்த்தவங்க கிடையாது. இந்த இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு அருகதை உள்ளவன், இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை உள்ளவன், உரிமை உள்ளவன், எம்ஜிஆரோடு பயணித்தவன்.
அதை தவிர இவங்கெல்லாம் யாரும் கிடையாது. இவங்கெல்லாம் எம்ஜிஆர் சினிமாவில் பார்த்தவங்க. அதனால அந்த பகை உணர்ச்சியெல்லாம் எடுத்துட்டு இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும். ஆளுகிற கட்சியாக அதிமுக வர வேண்டும். திமுகவை நாம் வளர விட்டுறக்கூடாது. மதவாத சக்திகளை தமிழகத்தில் நுழைய விட்டுவிடக்கூடாது. இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்கிற தூணாக இருந்து பயணிக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களை என்னால் இப்போ நம்பர் சொல்ல முடியல. 80 லட்சம் சொல்கிறதா, 1.5 கோடி சொல்கிறதா, இல்லை 220 சொல்கிறதா தெரியல. அப்போ ஒட்டுமொத்த அதிமுக அனுதாபிகளை, உறுப்பினர்களை பாதுகாக்கிற தமிழக ஒட்டுமொத்த தமிழ் மக்கள், உலகெங்கும் வாழுகிற ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கு அரணாக இருக்கிற வகையில் இந்த இயக்கம் செயல்பட வேண்டும். இதைத்தான் எதிர்பார்க்கிறார். அதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி மனம் இறங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் எது அவர் என்ன பிச்சையா போடுறாரு? அவர் என்ன பிச்சையா போடுறாரு? அவர் மனம் இறங்கி தொண்டர்களையோ இதே டேர்ம்ஸ், இபிஎஸ் நீ அந்த சேர்ல உட்காரு, ஓபிஎஸ் இந்த சேர்ல உட்காருங்க, சசிகலா இங்க வாங்கம்மா இந்த பக்கம் உட்காருங்க என்கிற உத்தரவை தொண்டர்கள் இடுவார்கள். இவர்கள் அதன்படி நடக்கணும். இதுல மனம் இறங்கி கொடுக்கறதுக்கு இது என்ன எடப்பாடி அவர் தோட்டத்தை வித்து கொண்டாந்து எல்லாத்துக்கும் பங்கி தர்றாரா? அதெல்லாம் கிடையாது. நாங்கள் எல்லாம் மனம் இறங்கி, நாங்கள்னா தொண்டர்கள் மனம் இறங்கி உங்களுக்கு போடுறாங்க. ஓகே சார், நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இதயம் இதையே விரும்பும் பியூட்டி என் நைட்டி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.